ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிட்றதுலேயே ரொம்ப காமனாக இருக்கிற ஐட்டம்னா அது சுகர் தாங்க. பட் ஒரு 30 டேஸ்க்கு சுகரை கட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னு யோசிச்சிருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். அண்ட் இது மாதிரி ஹெல்த் டிப்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சுகரை கட் பண்ணுறதால நம்ம பாடியில் என்ன சேஞ்சஸ் நடக்கும், மைண்ட் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஒரு 5-6 டேஸ் நல்லா கிரேவிங்ஸ் ஆகுங்க. இந்த சாக்லேட்ஸ், டீ, காஃபி, ஸ்வீட் ஐட்டம்னு ரொம்ப மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அண்ட் இதனாலேயே உங்களுக்கு நிறைய மூட் ஸ்விங்ஸும் வரலாம். ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க, இல்லை ஆன்சைட்டியாக ஃபீல் பண்ணுவீங்க. பட் இது ரொம்பவே நார்மல் தாங்க. நம்பர் 2, ஸோ ஒரு 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா உங்கள் எனர்ஜி லெவல்ஸே ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். சுகரை கட் பண்ணிங்கன்னா பாடி ரியல் ஃபியூலான ஃபேட்டை வந்து பேர்ன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால் உங்களுக்கு எனர்ஜி நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கும். நம்பர் 3, ஒரு 2 வீக்ஸில் உங்கள் ஸ்லீப் குவாலிட்டியும் நல்லா இம்ப்ரூவ் ஆகுங்க. சுகர்லெஸ் பாடிக்கு ரெஸ்ட்டு ரொம்பவே முக்கியம். ஸோ ஒரு நல்ல டீப் ஸ்லீப் கிடைக்கும். நம்பர் 4, மைண்டில் இருக்கிற ஃபாக் இல்லை கன்ஃபியூஷன் இதெல்லாம் குறையும். சுகர் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோக்கஸ் அண்ட் மென்டல் கிளாரிட்டி ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகுங்க. நம்பர் 5, ஒரு 3rd வீக்லேருந்து உங்கள் ஸ்கின் க்ளோ ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இந்த பிம்பிள்ஸ், டல்னஸ்லாம் நல்லாவே ரெடியூஸ் ஆகிடுங்க. ஸோ ஃபில்டர் இல்லாமலேயும் ஒரு நல்ல க்ளோவான ஃபேஸ் கிடைக்கும் உங்களுக்கு. நம்பர் 6, ஒரு 1 மந்தில் உங்கள் வெயிட் நல்லாவே குறைஞ்சிடும். பெல்லி ஃபேட் ஸ்லோவாக மெல்ட் ஆகும். ஏன்னா சுகர் வந்து ஃபேட் ஸ்டோர் ஆகிறதுக்கு ஒரு மெயின் ரீசன். நம்பர் 7, ஒரு மாதத்தில் உங்கள் பிபி, சுகர் லெவல், டைஜஷன் எல்லாமே பேலன்ஸ் ஆகிடுங்க. ஸோ இதுலேயே வந்துட்டு நீங்கள் ரொம்ப லைட் அண்ட் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்கள் சுகர் கட்டிங் பிளானை. அண்ட் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.